டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வீஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அட்டகாசமான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் பொட்டேட்டோ பைட்ஸ். இதை வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். ஸோ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் 3 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்தால் போதும். ஸோ பாயில் பண்ணியாச்சு. இப்போ இதோட தோல் உரிச்சிடலாம். அப்படியே இது கிரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ரொம்ப சின்ன துண்டுகளாக நறுக்குன்னு 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கணும். நம்ம ஆல்ரெடி பொட்டேட்டோஸில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவு அரிசி மாவு சேர்க்க போகிறேன். தண்ணி எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக சேர்த்தா போதும். ஸோ இது இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது ரொம்ப கொலன்னு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ இதோட ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு போய் செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த சாஃப்ட்னஸ்க்காக நல்லா ஒரு தடவை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா மாவுலையும் இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதில் ஒரு பீசஸாக எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இப்போது எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போது இதை நம்ம ஃப்ரீசர்லேயும் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது தேவையான அளவு நான் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ட்ரா பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அதுதான் ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், அது பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ஸோ இது டீ டைம் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சர்வ் பண்ணும்போது அதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கொஞ்சமாக சாஸ் வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சீரியஸாகவே அமேசிங்காக இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.